அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் 6ஆம் இடத்த அதிபதியான நம்முடைய குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு. குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க கூட இவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும் சார்? குடும்ப உறவுகள் நம்முடைய துலாம் ராசியை புரிஞ்சுக்கிறவே கொஞ்சம் கூட கேர் பண்ணல. நம்ம துலாம் ராசி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா சார் இந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டம் தான் துலாம் ராசி கண்டிப்பாக வீடு. கடன் பிரச்சனைகள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அதாவது நம்முடைய துலாம் ராசிக்கு 6ஆம் வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மீன ராசி. எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா கால பைரவரை வழிபாடு செய்யும்போது ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறது இந்த குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பகவான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கிடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வரும். இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சம் அடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் 6ஆம் இடத்த அதிபதியான நம்முடைய குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிட பழமொழியில், அதாவது 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும். ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எனக்கு நிறைய துலாம் ராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, என்னங்கய்யா பதவி பறி போயிருமா, நாங்களே இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கோம், இப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும் நம்பிக்கையில் இருக்கோம், பதவி போயிருமா அப்படின்னாங்க. இல்லைங்க, பதவி தொழில் இனிமேல் தான் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 10ல் குரு அமர்ந்து உங்களை ஒரு பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு போகிறார், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக வேலையில் கொஞ்சம் இப்போ ஒரு 8 மணி நேரம்
வேலை பார்க்குறாங்கன்னா 10 மணி நேரமாக மாற்றிக்கணும். கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் சிரமங்கள் கிடையாது, நேரத்தை அதிகப்படுத்தணும், ஃபுல் கவனிப்பு இருக்கணும். கரெக்டாக இருந்தால் பதவி அங்கீகாரம் பெறுங்கிறதா சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்க வேலை இருந்தால் தான், பதவி இருந்தால் தான் சம்பளம் வாங்க. அப்போ சம்பளங்கிறது வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 2ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சிக ராசியை பார்க்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு தனவரவு உண்டுங்க. இப்போ தனவரவு எப்படி வரும்? வேலை பார்த்தா தானே வரும், சொந்த தொழில் பார்த்தா தானே சும்மா வராதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால உறுதியாக நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் வெற்றி பெறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இவங்க இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்காங்க, இல்லை ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்காங்கன்னா அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம், குடும்ப உறவுகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம். இனிமேல் தான் துலாம் ராசிக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகக்கூடிய பாக்கியமே உண்டு. கண்டிப்பாக சார், இனிமேல் தான் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும்னு சொல்லியிருக்கோம். குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க கூட இவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும் சார்? குடும்ப உறவுகள் நம்முடைய துலாம் ராசியை புரிஞ்சுக்கிறவே இல்லை, கொஞ்சம் கூட கேர் பண்ணல. நம்ம துலாம் ராசி நீதி, நேர்மை, உண்மை அப்படிங்கிற விஷயங்களை சரியான முறையில் 80% ஃபாலோ பண்ணுறோம். 80% பேர் நீதி, நேர்மை, உண்மை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க. 20% அன்பர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக போவாங்க. அது எல்லா ராசியிலும் உண்டு, துலாம் ராசியில் கொஞ்சம் 20% உண்டு. ஸோ அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு வேறு பேசுவோம். பொதுவாக நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கக்கூடிய விஷயமும், குடும்பஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தான் சந்தோஷம் நிலைத்திருக்க போகுது. ஏன்னா ஒரு 3-4 வருட காலமாக சந்தோஷமே இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, பணம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை, அப்படிங்கிற நிலைமையில் உள்ள துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக சார். வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா சார் இந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டம் தான் துலாம் ராசி கண்டிப்பாக வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாம். இவங்களுடைய ஒரே குறிக்கோள், நான் சொந்த வீடு வாங்கணுங்க, நான் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்க அல்லது சொந்த வீடு கட்டணும்னு நினைக்க அப்படிங்கிற நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குரு பகவானுடைய செயல்பாடு இவங்களுடைய சிந்தனைகளை சிறப்படைய வைக்கும். கண்டிப்பாக சார். நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் தனவரவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கடன் பிரச்சனைகள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? அதாவது நம்முடைய துலாம் ராசிக்கு 6ஆம் வீடு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. ஸோ மீன ராசியில் சனி பகவான் ஆல்ரெடி அமர்ந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடன், வம்பு, வழக்கு, ஹெல்த்து, இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இனிமேல் படிப்படியாக குறையும். கடன் பிரச்சனை அடைச்சிக்கிட்டே வருவாங்க. ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைக்கு சரியான மருத்துவரை நாடுவாங்க. அந்த மருந்து மூலமாக ஹெல்த்தில் ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்படக்கூடிய வாய்ப்பு. வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு கொடுத்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய துலாம் ராசிக்கு குரு பகவான் அற்புதமாக 10ஆம் இடத்திலிருந்து பாதுகாப்பு தரப்படும். கண்டிப்பாக சார். இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய முயற்சிகளை எடுக்கலாமா? வெற்றியில் போய் முடியுமா சார்? உறுதியாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குடும்பஸ்தானம் அங்கீகாரம் பெறுது. ஸோ அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுத்தால் இவங்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் என்பது உறுதியாக உண்டு. கண்டிப்பாக சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரை வழிபாடு செய்யும்போது காலத்தால் அழியாத பிரச்சனையை கூட பைரவர் கூட இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவார், காத்து கொடுப்பார். தேவையில்லாத சிக்கலை எல்லாமே அழிச்சு விடுவார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் துலாம் ராசி அன்பர்கள் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.